ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜவ்வாது மலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 5.1 ரூம் சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10க்கு 15 ரூம் சைஸுக்கு எனக்கு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ஆம்பு ரெடி பண்ணி கொடுங்க சார்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பேனல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேனல் தான். அவங்க ஒரு மாடல் காட்டினாங்க, இந்த மாதிரி மாடலில் எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஓனாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனலாம் பண்ணுறதுனால அவங்க கேட்டதை பண்ணி கொடுக்குறோம். நேமும் கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட லோகோ வந்துடும். 2 கண்ட்ரோலுக்கும் க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருங்க சார்னு கேட்டிருக்காங்க. ஃபியூடெக் ஆடியோஸோட ஜிஎல்சிடி டிஸ்பிளே வச்சு இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபியூடெக் ஆடியோஸோட ஜிஎல்சிடி டிஸ்பிளே வச்சு தான் இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 வியூ மீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இன்ஃபர்டான வியூ மீட்ரு, ஜிடெக் ஆடியோஸோட வியூ மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் வியூ மீட்டர் யூஸ் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பிரைட் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் விலை சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த ஒரு வீடியோலையுமே எந்த யூடியூப்காரங்களாக இருந்தாலும் விலை சொல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறீங்க. நீங்கள் விலை சொன்னீங்களா எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறதுல வாஸ்தவமான வார்த்தை தான் நண்பர்களே. விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ஏன்னா இப்போ ஃபியூடெக் ஆடியோஸாக இருக்கட்டும், ஜிடெக் ஆடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர். ஓகேங்களா, இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கொரியர் சார்ஜ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 50 கிட்ட 20 கிட்ட 30 கிட்ட 40 கிட்டன்னு வாங்கிட்டு வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு கேட்குற மாதிரி போட்டு கொடுத்துட்றோம். இதே இது வெளியில் சேலம் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், திருச்சி, மதுரை, ஈரோடு, பெருந்துறை, கோயம்புத்தூர், சென்னை, அதர் இதுக்குள்ளே போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்டாகி தான் போகும். அப்படிங்கிற போது அவங்க ஒரு ஆம்பை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 10,000 ரூபாய் ஆம்பு அப்படின்னா இப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு பொருள் மாறுபட்டு போகும்போது ஒரு 12,000 ரூபாம்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஆம்பு 10,000 ரூபாய்க்கு கேட்டாங்க, நீங்கள் 12,000 சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க நண்பர்கள் விலையை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு விலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ என்னோடய நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா யாரும் வந்து பார்த்திங்கன்னா விலையை சொல்கிறது கிடையாது. இப்போ என்னோடய ஓன் மேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் இதே டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 24/024 10 ஆம்பியர் அப்படின்னா 1500 700 தான் வரும். ஆனால் இதே என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2200 300 இந்த மாதிரி வரும். ஏன்னா காப்பர் ரேட் மாறும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 150 கொஞ்சம் முன்ன பண்ணால் மாறிடும். அப்படிங்கும்போது என்னோட அப்ராக்சிமேட்டாக என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 2200 to 2300 இந்த ரேஞ்சுக்குள்ளே 10 ஆம்பியர் வந்துடும் 24/024. இதே மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு 1500 1700 தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்துறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது கிடையாது. நீங்கள் அதை தவறுதலாக நினச்சிக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள இந்தியாவில் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா எதுவும் நான் தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே விலை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கமாக கேட்குறீங்க. ஓகே, இதுதான் ரீசன். ஓகேங்களா, இப்போ உள்ள இந்தியாவில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சேமகா ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போதுமே சேமகா ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 63 வோல்ட்டு 10,000 mAh கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மெட்டல் டிரைவ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3510 ஃபியூடெக் ஆடியோஸோட ஃபிகர் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, பாய்ச்சலுக்காண்டி இந்த இடத்துல ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், சப்புக்காண்டி இந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். யூடி ஆடியோஸோட கெய்னர் போர்டு, ஃபியூடெக் ஆடியோஸோட எக்ஸோஃபெக்ஸ் ரிமோட் கிட்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஆம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சப்பு ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நண்பர் குரோடெக்ஸோட சப்பு ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க போடையை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு சப்பு ஃப்ரீயை நம்ம சொல்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பேஸ் எடுக்க முடியாது.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி போடுங்க. கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதோட சப்புப்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கொடுக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் சப்புப்ரிலாம் நிறையா போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி சப்புப்ரி தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அடுத்து எப்போ போல யூஸ் பண்ணுற மாதிரி FD00 மினி டிகோடர். ஓகேங்களா, இதில் எந்த அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வயரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாது. எல்லாமே நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீட். ஏன்னா ரொம்ப நேரம் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே பண்ணி காட்ட முடியாது. உங்களுக்கு விட்டு விட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணலை. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் சென்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். லைட்டாக வச்சுருவோம். இப்போ ஒரு 18 பாயிண்ட் இருக்குது. சப்பு வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹார்ட் பீட்டாக இருக்குது. ஒரு சப்பு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தித்து கிடைக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நீங்கள் என்கிட்ட செட்டு பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் நீங்கள் செட்டு ஆர்டர் கொடுத்து பண்ணாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு அதிகமானாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் புஷ்டப் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணி போடுங்க. ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ₹1 காசாக இருந்தாலும் நீங்கள் உழைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசைப்பட்ட பொருள் ஒரு சாங் கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆம்பு ரெடி பண்ணுறீங்க. அந்த 500 1000 நீங்கள் மிச்சம் பண்ணுறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆம்பும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு மாற்றிடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் எப்போதுமே காப்பர், பியூர் காப்பரில் நல்ல ஒரு தரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி, அது 12 இருக்கட்டும், யூனிட் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், அது உங்களோட பட்ஜெட் பொறுத்து இருக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி போடுங்க. ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் பீட்டாக நல்ல ஒரு தரமான பேஸ் வர காரணம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுறது ஃபியூடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டு. அதில் வர ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் நிறையா ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது அவங்கவுங்களோட சாய்ஸ்க்காண்டி போட்டு கொடுப்பாங்க. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சாங்கில் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் செட்டு ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கும். முடிஞ்ச வரையும் நீங்கள் ஹெட்ஃபோன்லேயோ இல்லை செல்லு மூலிமா நீங்கள் ஆடியோ சாங்கை உணர முடியாது. ஓகேங்களா, முடிஞ்ச வரையும் நீங்கள் நேரில் வந்து லைவாக வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வர முடியாத பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பை டிசைன் பண்ண சொல்லிவிட்டு எடுக்க வரும்போது நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட குறைகள் இருந்தால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நிறைகளாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருக்குங்க சார், நீங்கள் பண்ண செட்டு நான் ரெடி பண்ண நினச்ச மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தகவலை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி டெக்னீஷியன் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் ஒரு செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் போதாது. ஓகேங்களா, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம செட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம், கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும், நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை அவங்க சைட்லேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி யாராக இருந்தாலும் செட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நம்ம செட்டு பண்ணுறோம், இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்க, நாளைக்கு செட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் நான் பண்ணுறதே கிடையாது. கஸ்டமர் திருப்தியாக இருக்குதுங்க, ஆடியோ ரிசல்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இருக்குது, ரிசல்ட்டு சொல்லி அடித்த மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலேருந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பை உருவாக்குனதுக்கு ஒரு வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம். ஏன்னா நான் நிறையா ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ற டெமோ பார்க்க வர நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செட்டாக உங்கள் வீட்டுக்கு அமையும். ஓகே, இதுவரையும் என்னோடய வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பட்டி பட்டி